ஹ- ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ப்ராப்ளம் நம்பர் 1038 பார்க்கலாம். பேசிக்காக இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பைனரி சர்ச் ட்ரீயில் வந்து கிரேட்டர் சம் ட்ரீ வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம்? நம்மளுக்கு இதான் வந்து ட்ரீ இருக்குது. பேசிக்காக என்னென்னா, எந்த ஒரு நோடு நம்ம போனாலும் அந்த நோடு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 4 இருக்குது. 4ஓட ஆல் த கிரேட்டர் வேல்யூ 5, 6, 7, 8 அது எல்லாமே நம்ம சம் பண்ணோம்னா 26 வரும். ஸோ 26 + 4 தான் 30. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நோடுக்கும் நம்ம வந்து ஃபைன் பண்ணோம். அதான் கொஸ்டின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்தோம்னா 1ஓட கிரேட்டர் தென் வந்து இது எல்லாமே 1ஓட கிரேட்டர் தென் ப்ளஸ் இது எல்லாமே 1ஓட கிரேட்டர் தென். இதுவரை உள்ள வேல்யூ வந்து 30, இது வந்து பார்த்தீங்கன்னா 5, இது வந்து பார்த்தோம்னா +1. ஸோ 1 + 5 + 30 that will become 36. இதான் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதை தான் நம்ம வந்து பண்ணணும். இதை வந்து எப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி நார்மலி இந்த பைனரி சர்ச் ட்ரீ ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த ட்ரீயை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு 4 இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நம்ம வந்து கிரேட்டர் சம் ட்ரீ பண்ணோன்னா நம்ம கிரேட்டஸ்ட் நோட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம 0லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா தென் நம்ம வந்து பேக் ட்ராக் பண்ணி ஒவ்வொரு நோடாக கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். ஈஸி வே என்ன அப்படின்னா வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நோடு 8க்கு பார்த்தோம்னா 8 விட கிரேட்டர் தானே எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தட் would be a குட் ஸ்டார்ட். ஸோ நம்ம நோடு 8க்கு இருக்கோம். இது வந்து 8ஆவது. தென் வந்து இந்த 8ஐ வந்து நம்ம வந்து சம்ஹவ் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே, 8ஐ பாஸ் பண்ணியாச்சு. இது வந்து 15 ஆகிட்டு இந்த 15ஐ இங்கே பாஸ் பண்ணணும். ஓகே, 15 + 6 31, 21. ஸோ இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஓகே இங்கே வந்து 0 பாஸ் பண்ணலாம், 0 பாஸ் பண்ணுறோம், இங்கே 0 பாஸ் பண்ணுறோம். இது வந்து 8ஆவது, இது 15, இது 21 ஆகுது. இப்போ இந்த நோட் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா 21 + 5, ஏன்னா 5ஓட கிரேட்டர் தென் வேல்யூ என்ன 6, 7, 8. ஸோ இந்த நோட் 6ல் வந்து இதோட எல்லா கிரேட்டர் தென் வேல்யூ இருக்கும். ஸோ 21 பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். கிரேட். ஸோ இந்த நோடு வந்து 26 ஆகுது, 5 + 21. இப்போ இந்த வேல்யூ 4ஓட நெக்ஸ்ட் பிக் நம்பர் என்ன? அது இங்கே தான் இருக்கும், லெஃப்ட் மோஸ்ட் நோட்டில் இருக்கும். அதாவது அதோட ரைட் ட்ரீயில் லெஃப்ட் மோஸ்ட் நோடு. நம்ம அந்தளவு டீட்டெயிலாக போக தேவையில்ல. நம்ம ஜஸ்ட் இந்த ப்ராப்ளம் இந்த ட்ரீயை வச்சே நம்ம வந்து இதை ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே வந்து 26 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ திஸ் வில் பிகம் 4 + 26, 30. தென் நம்ம வந்து 30ஐ வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம். பாஸ் டு 30, பாஸ் டு 30. ஏன்னா 4ஓட நெக்ஸ்ட்டு லெஸர் எலிமெண்ட் வந்து 3ஆக தான் இருக்கும். 30 + 3, 33. தென் 33 நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். 33 + 2, 35. இந்த நோடு 35 ஆகுது. 35 ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த நோடு வந்து 36 ஆகுது. தென் லெஃப்ட் நோடு ஆல்வேஸ் பாஸ் த கரண்ட் நோடு வேல்யூ 36. ஸோ நம்ம இதை ட்ரேஸ் பண்ணாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இது வந்து எப்படி வந்து ட்ராவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இதை எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே நாம் வந்து இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து கோடாக பண்ணோன்னா, இப்போ டிஎஃப்எஸ் இது ஒரு சூடோ கோடாக பண்ணி பார்த்துக்கோங்க. நோட் சம்ங்கிறது வந்து இனிஷியல் வேல்யூ அண்ட் என்ன நோடு நம்ம வந்து ஒரு நோடுக்கு நம்ம போகும்போது என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே போகும்போது 30 பாஸ் பண்ணுறோம், இங்கே போகும்போது 0 பாஸ் பண்ணுறோம். அதோட சம். இப்போ அதோட பேஸ் கண்டிஷன் என்ன? எப்போ வந்து நம்ம ஒரு இது வந்து நம்ம ரிகர்சிவாக சால்வ் பண்ண போகிறோம். ரிகர்சிவாக சால்வ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து டெர்மினல் கண்டிஷன் ஒரு பேஸ் கண்டிஷன் ஆகும். எப்போ வந்து அந்த ரிகர்சன் வந்து ஸ்டாப் ஆக போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல் த வே டு ரைட் போகிறோம். ரைட் போயிட்டு இந்த இடத்த ரீச் பண்ணும்போது இது ஸ்டாப் ஆகுது. ஸோ நோ டாட் லெஃப்ட் ஆர் நோ டாட் ரைட் போகும்போது சம்மோட வேல்யூ 0வாக இருக்கும். நம்ம அதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, கிரேட். இங்கே 0 ரிட்டர்ன் பண்ணியாச்சு. வாட் அபவுட் திஸ் பிளேஸ்? இங்கேயும் ஒரு டெர்மினல் பேஸ் கண்டிஷன் இருக்குது. இதை எப்படி பண்ண போகிறோம்? இந்த இடத்துல வரும்போது பார்த்தோம் அப்படின்னா சம்மோட வேல்யூ 26 இருக்கும். 26 ஆர் 21.
21 வருது. தென் வந்து நாம் வந்து ரைட்டு போகிறோம். ரைட்டு போயிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இங்கே நம்ம 0வாக இருக்கிறதுனால ரெண்டுமே நம்ம ஜஸ்ட் 0ன்னு 2 சைட்லேருந்துமே நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இங்கே வந்து ரைட்டில் வரும்போது நார்மலி வந்து நம்ம கரண்ட் சம்மை பாஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் வில் பிகம் 21. ஸோ 21. தென் இந்த 21 + 5 26 ஆயிரும். லெஃப்ட்டுக்கு போகும்போது கரண்ட் வேல்யூ பாஸ் பண்ணுவோம். கிரேட். 26 பாஸ் பண்ணுறோம். தென் அது வந்து ரிட்டர்ன் ஆகுது 26. அந்த 26 தான் நம்ம மேலே பாஸ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராமிங்கில் பண்ணுறது? ஜஸ்ட் எப்போவுமே நோடு வேல்யூ இருக்கும்போது போத் கேசஸ் பார்த்தோம் அப்படின்னாலுமே வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணும்போது ஜஸ்ட்டு என்ன சம் வருதோ அதை ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணால் போதும். ஸோ நோட் நல்னா ரிட்டர்ன் சம். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் வந்து பார்க்கணும். இது வந்து பேஸ் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட் வந்து ரைட் வந்து பேஸ் கண்டிஷன் முடிஞ்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் போகிறோம். ரைட்டில் என்ன பண்ணோம்? ஆல் த வே டு ரைட். மேபி நான் வந்து ஒரு புது ட்ரீ பேஸ் பண்ணுறேன், ஈஸியாக இருக்கும். ஓகே, I will to copy again. Okay, TFS node sum. ஸோ நம்ம பேஸ் கண்டிஷன் தெரியும். நோட் ஈக்குவல் நல் அப்படின்னா ரிட்டர்ன் சம். ஸோ இங்கே வரும்போது இதோட நோட் வேல்யூ 0 0 0. ஸோ 0 அதான் ரிட்டர்ன் சம். லெஃப்ட் வந்தாலுமே அதான். இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது வந்து 21 இருந்துச்சு. ரைட் போகும்போது 21. ஸோ சம் ரிட்டர்ன் பண்ண வரும். லெஃப்ட் வரும்போது 26. ஸோ என்ன வேல்யூ வருதோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இதான் நம்மளோட பேஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து இன் ரைட் நோட். ஸோ நம்ம ரைட் நோடு போகும்போது நம்ம கீப் ரிகர்சிவ். ஸோ TFS node dot write கரண்ட் சம்மை வந்து நம்ம பாஸ் பண்ணோம். இனிஷியலாக 0 இருக்கும். இந்த இடத்துல வரும்போது பார்த்தோம் அப்படின்னா 30 30 30 அதை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆயாச்சு. இந்த ரிகர்சிவ் வந்து கீப் ஆன் கோயிங். இந்த இடத்துக்கு ரீச் பண்ணும்போது நம்ம வந்து 0ங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த 0வை இந்த 8ஓட ஆட் பண்ணணும். ஸோ நோட் டாட் வேல்யூ ஈக்குவல் டு ரைட் ப்ளஸ் நோட் டாட் வேல்யூ. கிரேட். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் பண்ணியாச்சு, ரூட் பண்ணியாச்சு, லெஃப்ட் நோட் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த சைடு பார்க்கலாம். லெஃப்ட் நோடு போகும்போது TFS node dot left கமா என்ன வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும்? கரண்ட் நோடோட வேல்யூ நோட் டாட் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். என்ன வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம்? நோடில் வந்து கரெக்ட் ஃபைனலாக வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது இந்த லெஃப்ட்டில் என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அதை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ ரிட்டர்ன் லெஃப்ட். ஸோ இதான் வந்து இதோட சொல்யூஷன். ஸோ நம்ம லீட் கோடில் போய் நம்ம இப்போ வந்து ஆக்சுவலி சால்வ் பண்ணலாம். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து ரூட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். கிரேட்.
அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், டிஎஃப்எஸ் பண்ண போகிறோம். டிஎஃப்எஸில் வந்து நம்ம ரூட் பாஸ் பண்ணுவோம், இனிஷியல் வேல்யூ 0 பாஸ் பண்ண போகிறோம். ரைட், நம்ம வந்து இன் பிளேஸில் வந்து இந்த மாடிஃபை பண்ணுறதுனால ரூட்டில் வந்து கரெக்ட் வேல்யூ இருக்கும். ஐ மீன் எல்லா நோட்லேயும் வந்து கரெக்ட் வேல்யூஸ் இருக்கும். ரைட், இன் டிஎஃப்எஸ் ஃபஸ்ட்டு வந்து இஃப் பேஸ் கண்டிஷன் நோடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் சம். ஓகே, ரைட். அதாவது நோடு இந்த இடத்துல நல்லா இருக்கும்போது நம்ம வந்து ப்ரீவியஸ் சம் எதோ அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ இன் ரைட் வேல்யூ, ஸோ ஆல் த வே டு ரைட் வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணோம். டிஎஃப்எஸ் நோட் டாட் ரைட் கமா சம். ஸோ ரைட்டில் போகும்போது சம்மை தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நோட் டாட் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து நம்ம ரைட் எல்லாத்தையும் முடிச்சாச்சுன்னா இதோட வேல்யூ வந்து கரண்ட் வேல்யூ ப்ளஸ் ரைட்டோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 எடுத்துட்டோம் அப்படின்னா 7 ப்ளஸ் அதோட ரைட் வேல்யூ என்ன, 8. 6 எடுத்தோம்னா 6 ப்ளஸ் 15. ஸோ அதாங்க பண்ணுவோம், ப்ளஸ் ஈக்குவல் ரைட். கிரேட். இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் ரைட் எல்லாம் முடிஞ்சாச்சுன்னா லெஃப்ட் வரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் நோட் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் 6 இருக்குது. 6க்கு வந்து நம்ம 6ஓட லெஃப்ட் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது இந்த 21 பாஸ் பண்ணணும். ஸோ அதான் கீ பாயிண்ட். டிஎஃப்எஸ் நோட் டாட் லெஃப்ட் கமா நோட் டாட் கரண்ட் நோடோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது இங்கே 26ன்னு இதோட லெஃப்டோட நோட் நம்ம செட் பண்ணியிருப்போம். இந்த வேல்யூ தான் நம்ம 4 ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதான் இங்கே பண்ணுறோம், ரிட்டர்ன் லெஃப்ட். ஐ திங்க் இது வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இது வந்து நோட் டாட் வேல்யூ வந்து இல்லை, இதோட வேல்யூ வேல். அதே மாதிரி இதுவும் வேல். ஓகே, ஒர்க் ஆகுது. இதை நம்ம சைன் பண்ணலாம். ஓகே, பெர்ஃபெக்ட்.